வெல்கம் டு ட்ரேடிங் எட். நான் உங்கள் தாமோதரன். வர்த்தக வெற்றிக்கான 5 வழிகள், 5 ஸ்டெப்ஸ் ஃபார் ட்ரேடிங் சக்ஸஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆகட்டும், கமாடிட்டி மார்க்கெட் ஆகட்டும், பிட்காயின்ஸ் ஆகட்டும், ஸோ நம்ம எதில் வேணாலும் ஒரு நல்ல லாபகரமான ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி, ப்ராஃபிட் ஆர் ட்ரேடர், எமோஷனல் கண்ட்ரோல், confidence increase, money. And the 5 steps very important to trading. First trading strategy: buy, sell and exit. The select the right area. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான சரியான ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். ஸோ எவ்ரி ட்ரேடர் த கிரியேட் த ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஈஸி மேக் மணி. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் மார்க்கெட். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பேசிக்கான இல்லை தான் ரொம்ப உறுதியானதாக இருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், full candlesticks knowledge, so reversal candle, continue patterns candle, extra confirmation, so or buy or sell, the extra confirmation கண்டிப்பா வேணும். market strength, so market strength is very important. நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு பிக் மூவ் நடக்க போகுது, இல்லை வந்து ஒரு நார்மலான மூவ்மெண்ட் நடக்க போகுது, இல்லை மார்க்கெட் ஒரு சைடுவேவில் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ டோட்டலாக ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு என்ட்ரியை க்ரியேட் பண்ணோம். அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ப்ராஃபிட் ஆர் ட்ரேடர். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸில் வந்திருக்கிறீங்களா, இல்லை வெறும் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸில் வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கோம்னா கம்பல்சரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் எங்கே என்ட்ரி எக்ஸிட் வருது, ஸ்டாப் லாஸ் வருதோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரேடிங் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஓவர் ட்ரேட், இந்த ஓவர் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம தெரிஞ்ச நாலேஜ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு என்ட்ரி என்ன எக்ஸிட் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி சரியாக இருந்தாலும் நம்மளுடைய ஓவர் ட்ரேடில் வர லாஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட்டை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடும். ஸோ அப்போ அதனால் நம்ம கண்டினியூவாக லாஸில் தான் இருப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களால் கண்டிப்பாக முடியும். ஃபியர் ட்ரேட், வாட் இஸ் த ஃபியர் ட்ரேட்? ஃபியர் ட்ரேட்னா என்னது ஃபியர் ட்ரேட்? ஸோ எவ்ரி ட்ரேட் கிரியேட் இஸ் அ ஃபியர். ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட பெரிய அளவில் பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டினியூ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வந்து லாஸ் பண்ணும்போது தான் இந்த ஃபியர் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் தான் வந்து ஃபியர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால் ஃபியர் ட்ரேடுங்கிறது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி அடுத்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ உங்களால் ஒரு சின்ன மூமெண்ட் உங்களுக்கு எகெயினாக நடக்கும்போது நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஒரு சின்ன லாஸில் வந்துடலாம், பட் அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும், பட் நீங்கள் எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஸோ ஓவர் ட்ரேட் எப்படி நம்ம வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ண சொன்னோமோ அதே மாதிரி வந்து ஃபியர் ட்ரேடை வந்து நீங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். கிரீடி ட்ரேட், ஸோ இந்த பேராசிக்கான ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, கிரீடி ட்ரேட். ஸோ நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம், நம்ம டார்கெட்டை வந்து வச்சுருப்போம். ஸோ ஒரு டைம் அந்த டார்கெட்டையும் வந்து தாண்டி ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு கிராஷ் பண்ணி ஒரு பிக் மூமெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கும்.
ஸோ அந்த மைண்ட் செட்டை வச்சு அடுத்த தடவை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸை வந்து நம்ம டார்கெட் வைக்கிறோம்னா மறுபடியும் வந்து நம்ம கிரீடியாக பேராசப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வந்து கிரீடி ட்ரேட், அதாவது இது நம்ம அறியாமல் ஒரு பெரிய லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களுக்காக கிரியேட் பண்ணுற ட்ரேட். ஸோ இந்த 3 ட்ரேடும் நம்ம கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தெரியும் போது அடுத்த தடவை தவிர செய்யாமல் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்க முடியும். அதான் ப்ராஃபிட் ட்ரேட். ஸோ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஆப்போசிட்டாக செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடர், ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், எமோஷனல் கண்ட்ரோல். இந்த எமோஷனல் கண்ட்ரோல் ஸோ கண்டினியூவாக வந்து மார்க்கெட்டில் ஏதோ ஒரு இதனால நம்ம எமோஷனல் ஆகிட்டே இருப்போம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ஓப்பனிங் ஆகட்டும், நம்ம உள்ளே வரும்போதே வந்து மார்க்கெட் பை ஆர் செல் டிசைட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் பை தான் ஆகும், செல் தான் ஆகும். பட் யுவர் ஸ்ட்ராட்டஜி இதை ஆப்போசிட் ரியாக்ஷன். உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணும். நீங்கள் வந்து பைங்கிற கான்செப்டில் இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் செல் கிரியேட் ஆகும். நீங்கள் அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ண விரும்புவீங்க. பட் அது ப்ராஃபிட்டபுளாக முடியும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது உங்கள் எமோஷனல், நீங்கள் காமனாக திங்க் பண்ணுற எமோஷனல்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ உங்கள் மைண்டை கிளியராக புரிஞ்சுக்கணும். உங்கள் எமோஷனல்னால மார்க்கெட்டை கிரியேட் பண்ண முடியாது, மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலாக வரும். அதில் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டை தவிர அந்த ஸ்ட்ராட்டஜியில் வேறு எதுவும் கிடையாது. அதனால் நாம் வந்து ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எனி லாங் ஸ்டாப் லாஸ் ஏரியா, ஸோ அவாய்ட் த ட்ரேட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், எமோஷனல் கண்ட்ரோலுங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி திரும்ப நம்பும்போது அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபாலோ த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட எமோஷனல் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸை சரியான இடத்துல நீங்கள் வந்து போடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து அது ஹிட் ஆகாது, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். கோல்டன் ரூல்ஸ். இந்த கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இருக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஒரு ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ பாயிண்ட் டார்கெட் வைக்கணும், என்ன நாள் ட்ரேடு பண்ணக்கூடாது, எந்த மாதிரி சூழலில் இந்த ஸ்ட்ராட்டஜி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பேக் டெஸ்ட் பண்ணும்போதே கோல்டன் ரூல்ஸாக அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை யாரோ லேர்ன் பண்ணி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கோல்டன் ரூல்ஸை நோட் பண்ணி வச்சு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். த கோல்டன் ரூல்ஸ் சேவ் யுவர் லைஃப். ஸோ அந்த கோல்டன் ரூல்ஸ் மட்டும்தான் உங்களை சரியான நேரத்தில் காப்பாற்றும். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம கான்செப்டில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும், சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு பார்த்துருக்கணும், அதே நேரத்தில் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ். நாமளே வந்து மோட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில். ஸோ நம்ம வந்து நமக்கு நாமளே வந்து ஒரு மோட்டிவாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் ஸோ லாங் டேர்மாக அந்த மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஸோ இப்போ டெய்லி வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி மற்ற ஸ்டாக்ஸில், மற்ற இன்டெக்ஸில், மற்ற விஷயங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூவாக என்ன பண்ணிட்டு இருக்கணும், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கு வந்து கிளியராக புரியும் நம்ம வச்சுக்கிற ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி, அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தும். அப்போ தொடர்ந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோமோ அதை கண்டினியூவாக பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ராட்டஜி உள்ளே வரும்போதே அது என்ன மாதிரியான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, எவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து ஏன் உடையுது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலே இருக்கிற
நம்பிக்கையின்மை. நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும், எத ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாலும், உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்னா, மார்க்கெட்டோட ஒரு மூவ்மெண்ட் கூட உங்களைய மார்க்கெட்ல இருந்து லாஸ்ல எக்ஸிட் பண்றதுக்கான மைண்ட் செட்டை ஈஸியா கிரியேட் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய உறுதியான நிலை, கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான், அடுத்த ஸ்டெப்பா நீங்க மார்க்கெட்ல பெரிய ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். ஸோ டெய்லியும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆல் ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸ்லயும் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, எப்படி அதில் ப்ராஃபிட்டபிளா வருது அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டாக்ஸ்லயோ இல்லை இண்டெக்ஸ்லயோ இல்லை ஆப்ஷன்ஸ்லயோ நம்ம என்ன ட்ரேட் பண்றோமோ ஃபாரெக்ஸ்லயோ பிட்காயின்ஸ்லயோ எதுலையா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடுத்தடுத்த பேர்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அதிக கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த், மணி மேனேஜ்மெண்ட். இந்த ட்ரேடிங்கில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணதுமே நமக்கு வந்து இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது, நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியாது என்ன அப்படின்னா ட்ராடவுன் அப்படின்னா என்ன. ட்ராடவுன் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரியில் வந்து என்ட்ரி எடுக்கும்போது அதோடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வைக்கிறோம். அது நம்ம ரிஸ்க் ரேஷியோங்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 rupees வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஒரு 2000 rupees வந்து டார்கெட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ நமக்கு வந்து ஒரு 1000 rupees இது ரிஸ்க் ரேஷியோ. ட்ராடவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 lakh நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியில் அதிகபட்சம் ட்ராடவுன் என்னவா அது டவுன் ஆயிருக்கு. இப்போ கண்டினியூவாக ஒரு 3 to 5 ஸ்டாப் லாஸ் வந்து கண்டினியூவாக ஹிட் ஆகுது உங்கள் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ ஒரு ட்ரேடிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 rupeesஓ இல்லை 2000 rupeesஓ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 10,000 உங்களுக்கு தொடர்ந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட் கிரியேட்டிவ்னாலேயோ ஸோ சம்திங் எனி ரீசன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து என்ன உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸ் ஆகுதோ அதான் ட்ராடவுன். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக புரிஞ்சுருக்கணும். இங்கே நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியாமல் போகிற காரணமே அந்த ட்ராடவுன்னா என்னென்னு தெரியாமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் இங்கே நிறைய பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாமல் எக்ஸிட் ஆயிடுவாங்க. பட் அதை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ட்ராடவுன் அதிகபட்சம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தைரியமாக அதை ஃபாலோ பண்ணலாம். 10,000 வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கண்டினியூ ஃபாலோ யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த 10,000க்கு மேலே ஆகும்போது தான் நீங்கள் யோசிக்கணும், உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் என்ன தவறு இருக்குங்கிறத சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அப்போ ட்ராடவுனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நம்ம டெய்லியும் பார்க்குறது ரிஸ்க் ரேஷியோ. ட்ராடவுனுங்கிறது ஓவராலாக வந்து நமக்கு வந்து இந்த ட்ராடவுனுங்கிறது ஓவராலாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் வரக்கூடிய ஒரு லாஸ். ஸோ அதுக்கு மேலே அதிகமாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ட்ராடவுன் ஒரு பர்சன்டேஜை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மைண்டில் அந்த ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான தாட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ட்ராடவுன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேஅவுட், ப்ராஃபிட் பேஅவுட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா இமிடியட்லியாக வந்து அதை பேஅவுட் போட்டுருணும். ஸோ எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு 2-3 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேர்லெஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கேர்லெஸ்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாமல் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஈஸியாக கிரியேட் ஆகிடும். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆனதையுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது என்னென்னு தெரியாததுக்கு முன்னாடியே நீங்கள் ஹெவியாக லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு ட்ரேட் பண்ணுவீங்க. ரெண்டாவது உங்களுடைய மெயின் கேபிட்டல் இருந்து டவுன் ஆகும். அப்போ அதை மெயின் கேபிட்டலுக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலியே முதல்ல அந்த ப்ராஃபிட் என்ன வந்ததோ அதை முதல்ல பேஅவுட் போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஅவுட் வர் ப்ராஃபிட். ஸோ இது ஸ்மாலாக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ப்ராஃபிட் பேஅவுட் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டபுளாக அந்த ப்ராஃபிட் டபுளாக வச்சு டபுளாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஐடியா பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுடைய நாலேஜில் அது தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க அந்த 5 ஸ்டெப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் இருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ட்ரேடிங் கைடர்.